ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீன் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம்ல, அது போல் இப்போ மீன் வறுக்க போகிறாங்க என் அம்மா. அதை வந்துட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எத்தனை ஸ்பூன் எண்ணெய்? ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய். நல்லா இது போல் இருக்கணும். வாவ், பியூட்டிஃபுல். பார்த்தீங்களா? இப்போ வந்துட்டு நம்ம மீன் வறுத்ததுக்கப்புறம் இந்த மசாலாவை எப்படி பண்ணாங்க அதை வந்துட்டு இப்போ வந்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு சொல்லுவாங்க. இந்த வறுத்துன்னு இருக்கும் போதே சொல்லுவாங்க. ஓகே, சொல்லுவீங்களம்மா? சொல்லுவேன். இந்த கிராஸ் டாக்கு ரித்திகாவோட தம்பி. தள்ளி போ. மை பிரதர். ஆமாண்ணா, காமெடியில் நல்லா நடிப்பேன். இவன் தான் அந்த புத்தமை. தூரப்பம் தான் சுட சுட வருது. ஊதாத அப்படின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது. மீன் மசாலா போட்டு கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் இதை ஷேரும் பண்ணுங்கள். இல்லை, இதை பார்க்குறவங்களாம் ஃபஸ்ட்டு லைக் பண்ணிவிட்டு அப்புறம் பாருங்கள். என் அம்மா இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய செஞ்சு உங்களுக்கு வீடியோவாக போடுவோம் நாங்கள். பார்த்து அது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு என் அம்மா செய்யும் போது கடையில் வாங்குகிற மசாலா மட்டும் இல்லாமல் வீட்டிலே அரைச்ச மசாலாவும் போட்டிருக்காங்க. அதனால தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நம்ம பார்ப்போம். அப்புறமா அம்மா எதெல்லாம் போட்டு அரைச்சாங்கன்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீன் வாசனை தூக்குது. நல்லா ஸ்மெல் வருது. சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டிலலாம் மீன் செய்ய மாட்டாங்களா? என் அம்மா வந்துட்டு நீங்களாம் மீன் செய்ய மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. பதில் அப்புறமா கீழே கொடுங்க. நல்ல மீன் எவ்வளோ ஊறுதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இதை வந்துட்டு மீன் சாப்பிடாதவங்களுக்கும் நீங்கள் இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மீன் சாப்பிடுவாங்க. நானே மீன் சாப்பிட மாட்டேன். இது போல் வறுத்து கொடுத்தோடனே நான் அவ்வளோ இதுவாக நான் எல்லா மீனையுமே இது போல் வறுத்தா நான் சாப்பிட்றேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அழகான பாறை ஃபிஷ் ஃப்ரை ரெடி. பாய் சொல்லுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.